ஆனி மதத்தில் வரும் எல்லா நாட்களிலுமே நாம் விநாயகருக்கு இந்த ஒரு தீபத்தின் மூலம் நாம் விளக்கேற்ற வேண்டுமாம். அப்படி நாம் ஏற்றுவதன் மூலம் அதிக அளவில் நமக்கு நன்மைகளானது நடக்கும். அவ்வளவு சக்தி ஆனி மாதம் வெள்ளிக்கிழமை நாட்களில் விநாயகருக்கு விளக்கேற்றுவதில் இருக்கின்றது. எனவே தவறாமல் நீங்களும் வெள்ளிக்கிழமை நாட்களில், அதுவும் ஆடி மாதம் முழுவதும் நீங்கள் வெள்ளிக்கிழமைகளில் விநாயகர் கோவிலிலோ அல்லது உங்களுடைய வீட்டிலோ வைத்து இந்த ஒரு சக்தி வாய்ந்த ஒரே ஒரு எண்ணெயை மட்டும், இந்த ஒரு தீபத்தையை மட்டும் நீங்கள் ஏற்றி பாருங்கள். கட்டாயம் உங்களுடைய வாழ்க்கையில் வெற்றி மீது வெற்றியானது கிடைக்கும். அது மட்டுமல்லாமல் நீங்கள் கேட்டதை உடனே ஏற்படுத்தி கொடுக்கும் ஒரு தீபமாகவும் இந்த ஒரு தீபம் விநாயகருக்கு விளங்குகிறது. விநாயகரை எடுத்துக்கொண்டாலே முதன்மை கடவுளாகவும், நினைத்ததை நடத்தி கொடுக்கும் கடவுளாகவும், வேண்டியதவற்றை நமக்கு ஏற்படுத்தி கொடுப்பாராம். அப்படிப்பட்ட ஒரு சக்தி வாய்ந்த ஒரு தெய்வமாக விநாயகர் இருக்கிறார். அப்படிப்பட்ட தெய்வத்திற்கு நீங்கள் இந்த ஒரு நாளில், இந்த ஒரு வெள்ளிக்கிழமையில் மிகவும் சக்தி வாய்ந்த இந்த ஒரு நாளில் விநாயகருக்கு இந்த ஒரே ஒரு தீபத்தை ஏற்றி பாருங்கள். கட்டாயம் உங்களுடைய வாழ்க்கையில் வெற்றி மீது வெற்றியானது கிடைக்கும். அவ்வளவு சக்தி இந்த ஒரு செயலில் இருக்கின்றது. இந்த ஒரு தீபத்தை நம்ம எப்படி ஏற்றணும் அப்படிங்கிறத பார்க்குறதுக்கு முன்பாக மறக்காமல் நம்முடைய சேனலுக்கு நீங்கள் புதிய பார்வையாளராக இருப்பேன், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். அப்பொழுதுதான் நாம் தொடர்ந்து பதிவிடுகின்ற வீடியோக்கள் அனைத்துமே தொடர்ந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து கொண்டே இருக்கும். மகாபிரியவா அவர்கள் அடிக்கடி இந்த ஒரு தீபத்தை பற்றி கூறிக்கொண்டே இருப்பார். இந்த ஒரு தீபத்தை நீ ஏற்றுவதனால உன்னுடைய வீட்டில் இருக்கும் கஷ்டங்கள், நஷ்டங்கள் என அனைத்துமே நீக்கிவிடும். முக்கியமாக உன்னால் நம்ப முடியாத அதிர்ஷ்டங்கள் உனது வீடு தேடி வரும் என்பது போல் அவர் கூறுவார். அப்படிப்பட்ட அந்த சக்தி வாய்ந்த தீபம் என்னவென்றால் பஞ்ச தீபம். பஞ்ச தீபத்தை தான் நீ உன்னோட வீட்டில், அதுவும் விநாயகரோட மனதார நினைத்து ஏற்றணும். இதை கோவிலுக்கு சென்று ஏற்றினாலும் சரி, உன்னோட வீட்டில் விநாயகரின் உருவக படத்திற்கு முன்பு ஏற்றினாலும் சரி, அது உன்னுடைய விருப்பம். பஞ்ச தீபம் அப்படிங்கிறது 5 வகையான எண்ணெய்களை கொண்டு ஏற்றப்படும் தீபமாக இருக்கிறது. இதில் 5 எண்ணிக்கையில் இந்த தீபத்தில் 5 எண்ணிக்கையில் எண்ணெய் கலந்திருக்கும். அது என்னென்ன எண்ணெய் என்றால், முதலாவதாக நல்லெண்ணெய், இரண்டாவதாக விளக்கெண்ணெய், மூன்றாவதாக வேப்ப எண்ணெய், நான்காவது இலுப்பை எண்ணெய், ஐந்தாவது பசுனை ஆகியவற்றை கொண்டுதான் இந்த பஞ்ச தீபமானது தயார் செய்யப்படுகிறது. இந்த எண்ணெய் கலவையை கொண்டு ஏற்றப்படும் தீபம் மங்களகரமானதாக கருதப்படுமாம். அது மட்டுமல்லாமல் வீட்டில் செல்வத்தையும் மகிழ்ச்சியையும் ஏற்படுத்தி கொடுக்கும் வகையிலும் இந்த ஒரு தீபமானது அமையுமாம். நாம் இந்த பஞ்ச தீபத்தில் சேர்க்கின்ற இந்த 5 எண்ணெய்களினுடைய பயன்கள் என்னென்னு முதல்ல இருந்து பார்க்கலாம். நல்லெண்ணெய், இது பொதுவாகவே அனைத்து சாமிகளிடமே எந்த சாமியை நினைத்து இந்த ஒரு விளக்கை ஏற்றுகிறோமோ, நல்லெண்ணெயை வைத்து ஏற்றுகிறோமோ, அந்த சாமியின் மனதை குளிரப்படுத்தவும், எந்த விதமான கஷ்டங்களுக்கு நம்மளை ஆளாக்காமல் இருப்பதற்கும் தான் நல்லெண்ணெய் வைத்து நாம் அந்த ஒரு தீபத்தை ஏற்றுதோம். இரண்டாவதாக விளக்கெண்ணெய். இது விளக்கை பிரகாசமாக எரிய வைக்கும். அது மட்டுமல்லாமல் தீய சக்திகளை அகற்றி நமக்கு ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷனை ஏற்படுத்தி கொடுக்குமாம். மூன்றாவதாக வேப்ப எண்ணெய், புனிதமான எண்ணெய். இது மட்டுமல்லாமல் நோய் மற்றும் தீய விளைவுகளிலிருந்து நம்மை பாதுகாக்கவும் இந்த வேப்ப எண்ணெயின் மூலம் விளக்கானது ஏற்றப்படுகிறது. நான்காவது இலுப்பை எண்ணெய். இந்த தீபமானது நாம் ஏற்றுவதன் மூலம் நாம் நினைத்த காரியங்களை நமக்கு ஏற்படுத்தி கொடுக்குமாம். அது மட்டுமல்லாமல் மனதில் அமைதியையும் ஏற்படுத்தி நீங்கள் ஏற்றுகின்ற தீபத்தை அதிக நேரம், நீண்ட நேரம் எரிய வைப்பதற்கும் இந்த இலுப்பை எண்ணெயானது பயன்படுகிறது. ஐந்தாவது பசுனை. இது பசுமாடு, தெய்வீக உயிரினமாக கருதப்படக்கூடிய பசுமாட்டிலிருந்து சுத்தபத்தமாக கிடைக்கிறது. இது ஒரு புனிதமான எண்ணெயாகவும் கருதப்படுகிறது. தெய்வங்களுக்கு பிடித்த எண்ணெயாகவும் இது இருக்கின்றது. பஞ்ச தீபத்தோட பயன்கள் என்னென்னா, வீட்டில் மங்களகரமான சூழலை உருவாக்கும், செல்வம், மகிழ்ச்சி, ஆரோக்கியம் மற்றும் அறிவு ஆகியவற்றை கொண்டு வரும் என்று நம்பப்படுகிறது. சனி தோஷத்தை இந்த பஞ்ச தீபமானது போக்குமாம். தடைகளை விலக்கி துன்பங்களை நீக்குமாம். ஆன்மீக பலன்களை அதிகரிக்குமாம். நமக்கு வருகின்ற ஆபத்திலிருந்தும் இது நம்மை தடுத்து நிப்பாட்டுமாம். பஞ்சதீப எண்ணெய் கொண்டு தீபம் ஏற்றும் போது 5 முக விளக்கை நீங்கள் பயன்படுத்தி தீபம் ஏற்றுவது என்பது நல்லது. இந்த தீபத்தை தினமும் காலையிலும் மாலையிலும் கூட ஏற்றி வரலாம். இருந்தாலும் நீங்கள் விநாயகரை மனதார நினைத்து இந்த ஒரு நாளில் கட்டாயம் இந்த ஒரு வெள்ளிக்கிழமையில் ஏற்றி பாருங்கள். கட்டாயம் உங்களுக்கு வெற்றி மீது வெற்றியானது கிடைக்கும். மறக்காமல் நம்முடைய சேனலுக்கு நீங்கள் புதிய பார்வையாளராக இருப்பேன்,
மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வைத்துக் கொள்ளுங்கள். அப்பொழுது தான் நாம் தொடர்ந்து பதிவிடுகின்ற வீடியோக்கள் அனைத்துமே தொடர்ந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து கொண்டே இருக்கும். மறக்காமல் நம்ம சேனலுக்கு நீங்கள் புதிய பார்வையாளராக இருப்பேன். மறக்காமல் நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வைத்துக் கொள்ளுங்கள். உங்களுக்கு தெரிந்த நண்பர்கள், உறவினர்கள் என அனைவருக்குமே இந்த ஒரு வீடியோவை ஷேர் செய்து அவர்களை ஆணி மதத்தில் செய்து வர எல்லா நாட்களிலுமே நாம விநாயகருக்கு இந்த ஒரு தீபத்தின் மூலம் நாம் விளக்கேற்ற வேண்டுமாம். அப்படி நாம் ஏற்றுவதன் மூலம் அதிக அளவில் நமக்கு நன்மைகளானது நடக்கும். அவ்வளவு சக்தி ஆணி மாதம் வெள்ளிக்கிழமை நாட்களில் விநாயகருக்கு விளக்கேற்றுவதில் இருக்கின்றது. எனவே தவறாமல் நீங்களும் வெள்ளிக்கிழமை நாட்களில், அதுவும் ஆடி மாதம் முழுவதும் நீங்கள் வெள்ளிக்கிழமைகளில் விநாயகர் கோவிலிலோ அல்லது உங்களுடைய வீட்டிலோ வைத்து இந்த ஒரு சக்தி வாய்ந்த ஒரே ஒரு எண்ணெயை மட்டும், இந்த ஒரு தீபத்தை மட்டும் நீங்கள் ஏற்றி பாருங்கள். கட்டாயம் உங்களுடைய வாழ்க்கையில் வெற்றி மீது வெற்றியானது கிடைக்கும். அது மட்டுமல்லாமல் நீங்கள் கேட்டதை உடனே ஏற்படுத்தி கொடுக்கும் ஒரு தீபமாகவும் இந்த ஒரு தீபம் விநாயகருக்கு விளங்குகிறது. விநாயகரை எடுத்துக்கொண்டாலே முதன்மை கடவுளாகவும், நினைத்ததை நடத்தி கொடுக்கும் கடவுளாகவும், வேண்டியதவற்றை நமக்கு ஏற்படுத்தி கொடுப்பாராம். அப்படிப்பட்ட ஒரு சக்தி வாய்ந்த ஒரு தெய்வமாக விநாயகர் இருக்கிறார். அப்படிப்பட்ட தெய்வத்திற்கு நீங்கள் இந்த ஒரு நாளில், இந்த ஒரு வெள்ளிக்கிழமையில், மிகவும் சக்தி வாய்ந்த இந்த ஒரு நாளில் விநாயகருக்கு இந்த ஒரே ஒரு தீபத்தை ஏற்றி பாருங்கள். கட்டாயம் உங்களுடைய வாழ்க்கையில் வெற்றி மீது வெற்றியானது கிடைக்கும். அவ்வளவு சக்தி இந்த ஒரு செயலில் இருக்கின்றது. இந்த ஒரு தீபத்தை நம்ம எப்படி ஏற்றணும் அப்படிங்கிறத பார்க்குறதுக்கு முன்பாக மறக்காமல் நம்முடைய சேனலுக்கு நீங்கள் புதிய பார்வையாளராக இருப்பேன். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். அப்பொழுதுதான் நாம் தொடர்ந்து பதிவிடுகின்ற வீடியோக்கள் அனைத்துமே தொடர்ந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து கொண்டே இருக்கும். மகாபிரியவா அவர்கள் அடிக்கடி இந்த ஒரு தீபத்தை பற்றி கூறிக்கொண்டே இருப்பார். இந்த ஒரு தீபத்தை நீ ஏற்றுவதனால உன்னுடைய வீட்டில் இருக்கும் கஷ்டங்கள், நஷ்டங்கள் என அனைத்துமே நீக்கிவிடும். முக்கியமாக உன்னால் நம்ப முடியாத அதிர்ஷ்டங்கள் உனது வீடு தேடி வரும் என்பது போல் அவர் கூறுவார். அப்படிப்பட்ட அந்த சக்தி வாய்ந்த தீபம் என்னவென்றால் பஞ்ச தீபம். பஞ்ச தீபத்தை தான் நீ உன்னோட வீட்டில், அதுவும் விநாயகரோட மனதார நினைத்து ஏற்றணும். இதை கோவிலுக்கு சென்று ஏற்றினாலும் சரி, உன்னோட வீட்டில் விநாயகரின் உருவக படத்திற்கு முன்பு ஏற்றினாலும் சரி, அது உன்னுடைய விருப்பம். பஞ்ச தீபம் அப்படிங்கிறது 5 வகையான எண்ணெய்களை கொண்டு ஏற்றப்படும் தீபமாக இருக்கிறது. இதில் 5 எண்ணிக்கையில் இந்த தீபத்தில் 5 எண்ணிக்கையில் எண்ணெய் கலந்திருக்கும். அது என்னென்ன எண்ணெய் என்றால், முதலாவதாக நல்லெண்ணெய், இரண்டாவதாக விளக்கெண்ணெய், மூன்றாவதாக வேப்ப எண்ணெய், நான்காவது இலுப்பை எண்ணெய், ஐந்தாவது பசுநெய் ஆகியவற்றை கொண்டுதான் இந்த பஞ்ச தீபமானது தயார் செய்யப்படுகிறது. இந்த எண்ணெய் கலவையை கொண்டு ஏற்றப்படும் தீபம் மங்களகரமானதாக கருதப்படுமாம். அது மட்டுமல்லாமல் வீட்டில் செல்வத்தையும் மகிழ்ச்சியையும் ஏற்படுத்தி கொடுக்கும் வகையிலும் இந்த ஒரு தீபமானது அமையுமாம். நாம் இந்த பஞ்ச தீபத்தில் சேர்க்கின்ற இந்த 5 எண்ணெய்களினுடைய பயன்கள் என்னென்னு முதல்ல இருந்து பார்க்கலாம். நல்லெண்ணெய், இது பொதுவாகவே அனைத்து சாமிகளிடமே எந்த சாமியை நினைத்து இந்த ஒரு விளக்கை ஏற்றுகிறோமோ, நல்லெண்ணெயை வைத்து ஏற்றுகிறோமோ, அந்த சாமியின் மனதை குளிரப்படுத்தவும், எந்த விதமான கஷ்டங்களுக்கு நம்மளை ஆளாக்காமல் இருப்பதற்கும் தான் நல்லெண்ணெய் வைத்து நாம் அந்த ஒரு தீபத்தை ஏற்றுதோம். இரண்டாவதாக விளக்கெண்ணெய். இது விளக்கை பிரகாசமாக எரிய வைக்கும். அது மட்டுமல்லாமல் தீய சக்திகளை அகற்றி நமக்கு ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷனை ஏற்படுத்தி கொடுக்குமாம். மூன்றாவதாக வேப்ப எண்ணெய், புனிதமான எண்ணெய். இது மட்டுமல்லாமல் நோய் மற்றும் தீய விளைவுகளிலிருந்து நம்மை பாதுகாக்கவும் இந்த வேப்ப எண்ணெயின் மூலம் விளக்கானது ஏற்றப்படுகிறது. நான்காவது இலுப்பை எண்ணெய். இந்த தீபமானது நாம் ஏற்றுவதன் மூலம் நாம் நினைத்த காரியங்களை நமக்கு ஏற்படுத்தி கொடுக்குமாம். அது மட்டுமல்லாமல் மனதில் அமைதியையும் ஏற்படுத்தி நீங்கள் ஏற்றுகின்ற தீபத்தை நீண்ட நேரம் எரிய வைப்பதற்கும் இந்த இலுப்பை எண்ணெயானது பயன்படுகிறது. ஐந்தாவது பசுனை. இது பசுமாடு, தெய்வீக உயிரினமாக கருதப்படக்கூடிய பசுமாட்டிலிருந்து சுத்தபத்தமாக கிடைக்கிறது. இது ஒரு புனிதமான எண்ணெயாகவும் கருதப்படுகிறது. தெய்வங்களுக்கு பிடித்த எண்ணெயாகவும் இது இருக்கின்றது. பஞ்ச தீபத்தோட பயன்கள் என்னென்னா, வீட்டில் மங்களகரமான சூழலை உருவாக்கும், செல்வம், மகிழ்ச்சி, ஆரோக்கியம் மற்றும் அறிவு ஆகியவற்றை கொண்டு வரும் என்று நம்பப்படுகிறது. சனி தோஷத்தை இந்த பஞ்ச தீபமானது போக்குமாம். தடைகளை விலக்கி துன்பங்களை நீக்குமாம். ஆன்மீக பலன்களை அதிகரிக்குமாம். நமக்கு வருகின்ற ஆபத்திலிருந்தும் இது நம்மை தடுத்து நிப்பாட்டுமாம். பஞ்சதீப எண்ணெய் கொண்டு தீபம் ஏற்றும் போது 5 முக விளக்கை நீங்கள் பயன்படுத்தி தீபம் ஏற்றுவது என்பது நல்லது. இந்த தீபத்தை தினமும் காலையிலும் மாலையிலும் கூட ஏற்றி வரலாம். இருந்தாலும் நீங்கள்
விநாயகரை மனதார நினைத்து இந்த ஒரு நாளில் கட்டாயம் இந்த ஒரு வெள்ளிக்கிழமையில் ஏற்றி பாருங்கள். கட்டாயம் உங்களுக்கு வெற்றி மீது வெற்றியானது கிடைக்கும். மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு நீங்கள் புதிய பார்வையாளராக இருப்பேன். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வைத்துக் கொள்ளுங்கள். அப்பொழுதுதான் நாம் தொடர்ந்து பதிவிடுகின்ற வீடியோக்கள் அனைத்துமே தொடர்ந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து கொண்டே இருக்கும். மறக்காமல் நம்ம சேனலுக்கு நீங்கள் புதிய பார்வையாளராக இருப்பேன். மறக்காமல் நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வைத்துக் கொள்ளுங்கள். உங்களுக்கு தெரிந்த நண்பர்கள், உறவினர்கள் என அனைவருக்குமே இந்த ஒரு வீடியோவை ஷேர் செய்து அவர்களையும் இதனை செய்து வர சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.